இன்றைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, எங்களுடைய கூட்டணி கட்சிகளின் முன்னணி தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வணக்கம். பல்வேறு கருத்துக்கள் இங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நீட் தேர்வு என்பது ஒரு திட்டமிட்ட சதியாகத்தான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு. ஏனென்றால் தமிழ்நாட்டிலே தான் அதிக அளவிலே மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று நினைந்து எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு இங்கே நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக தமிழ்நாடு அரசு உருவாக்கி அவர்கள் படிப்பதற்கான கல்லூரிகள். ஆனால் அவர்கள் அதை படிக்கக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டிலே உள்ள மருத்துவக் கல்லூரியிலே தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கக்கூடாது என்பதற்காக நீட் போன்ற தேர்வுகள் இங்கே வந்தன. ஏற்கனவே ஒரு விதிப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மொத்த மருத்துவ படிப்பு இடங்களில் 15% ஒன்றிய அரசுக்கு ஒதுக்கிவிட வேண்டும். அதையும் தாண்டி மீதமுள்ள இடத்தையும் எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது. இல்லை, மாணவர்களுடைய அந்த மன ஓட்டத்தை சொல்கிறேன். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள், ஒரே காலகட்டத்திலே படித்து வருகிற மாணவர்கள், அவர்களிலே ஒரு மாணவனோ மாணவியோ முதலிடம் பெற்று தொடர்ந்து 1ஆம் வகுப்பிலிருந்து முதலிடம் பெற்று வரும் பொழுது, +2 தேர்விலே முதலிடம் பெற்று வரும் பொழுது, அதே வகுப்பை சார்ந்த இன்னொரு மாணவன் தொடர்ச்சியாக 60 அல்லது 70% மதிப்பெண்களையே பெற்று வரும் பொழுது, அந்த மாணவன் வசதி படைத்தவனாக இருக்கும் பொழுது அவன் ஒரு பயிற்சி வகுப்பிலே சேர்ந்து நீட் தேர்விலே அதிக மதிப்பெண் பெற்றால் 12 ஆண்டு காலமும் முதலிடத்தை பெற்ற அந்த மாணவ அல்லது மாணவியின் நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து படிக்கிறோம், நாம் ஆண்டுக்கு ஆண்டு முதலிடம் பெறுகிறோம். ஆனால் இன்னொரு மாணவன் 50 மதிப்பெண் 60 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி ஆகிறான். ஆனால் அவனிடம் பணம் இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்தினாலே ஒரு பயிற்சி வகுப்பிலே சேர்ந்து நீட் தேர்விலே அதிக மதிப்பெண் பெறுகிறார் என்றால் 12 ஆண்டு காலமும் படித்து முதல் மதிப்பெண் பெற்ற அந்த மாணவனுக்கோ அல்லது மாணவியின் எண்ணம் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த தற்கொலைக்கெல்லாம் தூண்டுதலாக இருந்திருக்கிறது. ஒரு தேர்விலே தோற்று போனால் யாரும் தற்கொலை பண்ணிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நம்மை விட மிக குறைவாக தொடர்ச்சியாக பெற்று வந்த மாணவன் தேர்ச்சி அடைந்து விட்டான். நான் தேர்ச்சி அடைய முடியவில்லை என்றால் அது என்னுடைய மனக்குமுறலை அதிகரித்து என்னை தற்கொலைக்கு தூண்டும். இதுதான் நிலை. எல்லா வகையிலும் மாணவர்கள் அவர்கள் படிக்கிறார்கள். படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளிக்கூடத்திலே +2 படிப்பிலே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலே தேர்வு என்று சொன்னால் அந்த பிரச்சனை வராது. அதை விட்டு இன்னொரு தேர்வு எழுது என்று சொன்னால் அந்த ஒற்றை தேர்வுக்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிற மாணவர்கள் அதிலே வெற்றி பெற்று விடுவார்கள். இங்கே சொல்லும்போது சொன்னார்கள், பல இடங்களிலே 9 முறை இந்த கேள்வித்தாள் அவுட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், கேள்வித்தாள் அவுட்டான சங்கதி தமிழ்நாட்டில் எந்த காலத்துலேயும் வரலையே, எல்லாம் வட மாநிலங்கள்லேயே நடக்குதே, இது ஏன்னு யோசித்தேன். ஏன் வட மாநிலங்களில் மட்டும் கேள்வித்தாள் வெளிவருகிறது, லீக் ஆகுது? ராஜஸ்தான்லேயோ மற்ற மாநிலங்கள்லேயோ, தமிழ்நாட்டில் ஆகிறதில்லை. காரணம், அந்த மாணவர்களை படிக்க வைக்க அவங்களுக்கு இதுதான் வழி. இந்த கல்லூரியில் தமிழ்நாடு அரசு இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரியை கட்டி வைத்திருக்கிறது. அதற்கான ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மாநில அரசு. அந்த வகுப்புகளை நடத்துறது, அந்த கட்டணம் கட்டினது மாநில அரசு. எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே படிக்க வர மாணவன் தமிழ்நாட்டு மாணவனாக இருக்கணுமா இல்லையான்னு பார்த்தா, ராஜஸ்தான் மாணவன் வந்து இங்கே படிச்சுட்டு போகிறதுக்கு ஒன்றிய அரசு உதவி செய்யுது. இந்த உதவி தான் இந்த நீட் தேர்வு. பச்சை அயோக்கியத்தனம். கல்லூரிகளிலே மாநில அரசு நடத்துகிற எல்லா கல்லூரிகளிலும், அது பொறியியலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அந்த மாநில அரசு அந்த தேர்வு முறையை முடிவு செய்து மாணவர்களை தேர்வு செய்கிறது.
மருத்துவக் கல்வியில் மட்டும் நீட் தேர்வு வந்திருக்கிறது என்றால் இது என்ன சதி என்று தெரியவில்லை. ஒன்றிய அரசுக்கு இதான் வேலை. முன்னேறி இருக்கு, தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்று ஏதாவது அவங்களே செய்தி கொடுப்பாங்க, அவங்களுடைய புள்ளி விவரங்களே சொல்லும் தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்ட்டு. அடுத்த நாளே அந்த முன்னேற்றத்துக்கு கெடுதல் நிற்க எதையாவது ஒன்றை செய்வார்கள் இந்த ஒன்றிய அரசு. காரணம், அவர்களுக்கு தமிழ்நாடு முன்னேறுவது பிடிக்காது. ஏன்னா இது சமத்துவ பூமி, எல்லாரும் சமங்கிற இடம். மனு தர்மத்துக்கு இங்கே வேலை இல்லை. எங்கள் ஊரில் அப்படி இல்லை. கீழ் சாதிக்காரன் மேல் சாதிக்காரரை பார்த்தா கை கட்டி தான் நிற்கிறான் இன்னும். ஆனால் தமிழ்நாட்டில் தோளில் கை போட்டு போகிறான். எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க இந்த பாவிகள். அதனால் இங்கே இருக்கிறவனை வாழ விடக்கூடாது, வளர விடக்கூடாது. இதுதான் நோக்கம். ஒரு ஒன்றிய அரசு கல்வியிலே தலையிடக்கூடாது. மருத்துவ எல்லா கல்வி முறை இப்போ நாங்கள் முதல்ல மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்த கல்வி முறை இப்போ காமன் லிஸ்ட்டில் வந்துருச்சு, கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சு. இருந்தாலும் அவங்க கல்வி நிலையங்கள் நடத்தலாம், பாடத்திட்டம் வைக்கலாமே தவிர தேர்வு முறைகளை அவர்கள் மாநில அரசு நடத்துகிற பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரிகளிலோ தேர்வை முடிவு செய்வது, மாணவர் தேர்வை முடிவு செய்து மாநில அரசின் உரிமை. இப்பொழுது இதிலே அவர்கள் தலையிடுகிறார்கள் என்றால் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அடிப்படை வசதிகளை நாம் நம்முடைய மாநில மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை காரணம் மட்டுமல்லாமல் அதனால் வருகிற விளைவுகளை பாருங்கள். நான் சொன்னேன் அல்லவா, 12 ஆண்டுகளும் என்னோடு படித்த ஒரு மாணவன், அவன் 70 மார்க் 60 மார்க் பெறுகிறான். நான் 95 98 பெறுகிறேன். நீட் தேர்வில் அவனுக்கு இடம் கிடைக்கிறது, எனக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் நான் தற்கொலை தான் செய்து கொள்வேன். இது எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த கொடுமையை கண்டித்து இன்றைக்கு ஆசிரியர் ஐயா அவர்கள் தலைமையிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே சட்டமன்றத்திலேயே இதற்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கைகளெல்லாம் இதை பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். நானே நாடாளுமன்றத்திலே நீட் கூடாது என்று பேசி இருக்கிறேன். அதையெல்லாம் காதிலே வாங்கி கொண்டு காங்கிரஸ் அரசு கொஞ்சம் அச்சப்பட்டிருந்தது. மோடி வந்த உடனே மோடியை பேசாமல் யாராவது அங்கே ஊரில் சொல்லி அவரை மறுபடியும் இந்த முதலமைச்சர் ஆக்கிட்டிங்கன்னா மாநில உரிமைகளுக்காக நிறையா போராடுவார். அவர் பிரதமராக வச்சிருக்கிறதுனால தான் அவர் மாநில உரிமைகளை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா இந்த ஜிஎஸ்டி வந்தபோது கூட மாநில உரிமைகளுக்காக அவர் போராடினார். ஜிஎஸ்டி கூடாது அப்படின்னாரு. அதே போல் நீட் தேர்வுக்கு எதிராக போராடினார். பல்வேறு விஷயங்களில் மாநில உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது மோடி வலிந்து குரல் கொடுத்தார். அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கி இந்த மாநிலங்களை எல்லாம் தவிக்க விட்டு விட்டார்கள். மீண்டும் அவரை மாநில முதலமைச்சராக ஆக்கினாலாவது நமக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பாரா என்று பார்ப்போம் என்று கூறி நீட் தேர்வு நீக்கப்படும் வரை தொடர்ந்து நாம் போராடி கொண்டே இருப்போம் என்ற உறுதியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.